ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. சுவாமி விவேகானந்தரின் உரையாடல்கள். சீடர். பெண்கள் மாயையின் வடிவங்கள். ஆண்களை சீரழிப்பதற்காகவே அவர்கள் படைக்கப்பட்டிருப்பது போல் தோன்றுகிறது. தங்கள் மாயையால் அவர்கள் ஆண்களின் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் அழித்து விடுகிறார்கள். அதனால்தான் சாஸ்திரங்களை எழுதியவர்கள் பெண்களால் பக்தியும் ஞானமும் அடைவது கடினம் என்று எழுதினார்கள் என்று நினைக்கிறேன். சுவாமி விவேகானந்தர். பெண்கள் பக்தியும் ஞானமும் அடைவதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று நீ எந்த சாஸ்திரத்தில் படித்தாய்? இந்தியா நலிவுற்றிருந்த காலத்தில் புரோகிதர்கள் செய்த வேலை அது. மற்ற ஜாதியினருக்கு வேதங்களை படிக்கும் உரிமையை மறுத்த காலத்தில் பெண்களின் உரிமைகளையும் அவர்கள் பறித்து கொண்டார்கள். வேதம் உபநிதம் காலங்களில் மைத்ரேயி, கார்கி முதலான பெண்கள் பிரம்மஞானத்தை பற்றி விவாதிக்கும் தங்கள் திறமையின் காரணத்தால் ரிஷிகளுக்குரிய சிறந்த இடத்தை பெற்றிருந்ததை நாம் காண்கிறோம். இன்றும் அவர்களை அதிகாலையில் நாம் நினைவு கூர்கிறோம். வேதங்களில் ஆழ்ந்த புலமை உடைய 1000 பிராமணர்கள் கூடியிருந்த சபையில் பிரம்மத்தை பற்றிய விவாதத்திற்காக யாஞ்சவல்கிரையை அழைக்கிறார் கார்கி. அவர்கள் அந்த காலத்தில் ஆன்மீக வாழ்வில் அனுமதித்து போற்றப்பட்ட போது இந்த காலத்தில் ஏன் அந்த உரிமையை மறுக்க வேண்டும்? ஒரு காலத்தில் நடந்தது மற்றொரு காலத்தில் நிச்சயம் நடக்கும். அதையே வரலாறு காட்டுகிறது. பெண்களுக்கு தர வேண்டிய முறையான மதிப்பை கொடுத்ததாலேயே எல்லா இனங்களும் மகத்தான நிலையை அடைந்துள்ளன. எந்த நாடு, எந்த இனம் பெண்களை மதிக்கவில்லையோ அவை ஒருபோதும் சிறந்த நிலையை அடைந்ததில்லை, அடையவும் செய்யாது. உங்கள் இனம் இவ்வளவு இழிந்துள்ளதன் முக்கிய காரணம் பராசக்தியின் வடிவங்களான பெண்களுக்கு நீங்கள் மரியாதை அளிக்காததுதான். எங்கு பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அங்கே தேவதைகள் மகிழ்ச்சி அடைகின்றனர். எங்கே அவர்கள் மதிக்கப்படவில்லையோ அங்கே எல்லா காரியங்களும் முயற்சிகளும் நாசமாகின்றன என்று மனு கூறுகிறார். எந்த நாட்டில், எந்த குடும்பத்தில் பெண்களுக்கு மதிப்பு இல்லையோ அங்கே அவர்கள் துயரத்தோடு வாழ்கிறார்களோ அந்த நாடும் குடும்பமும் உயர்வடைவதற்கான நம்பிக்கையே இல்லை. எனவே அவர்களை முதலில் உயர்த்த வேண்டும். அதற்காக மாதிரி மடம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். சுவாமி விவேகானந்தர். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.